சோலார் எனர்ஜினால தான், இந்த சூரிய வெளிச்சத்தினால தான் இந்த உலகமே இயங்குது. உலகத்திற்கு சூரிய வெளிச்சம் வரலைன்னா கம்ப்ளீட்டாக உலகமே முடங்கி போயிடும். ஒரு 10 நாள் சூரியனே வரலைன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாரி இருக்கும்போது, இப்போ சூரிய ஒளி மின்சாரம் தான் பிரதானமான மின்சாரமா எல்லாரும் பயன்பாட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. கடைகளுக்கு கமர்ஷியல் இந்த மாரி சொந்தமா நீங்க கடை வச்சிருக்கீங்கன்னா, நாங்க 90% வரைக்கும் லோன் வாங்கி குடுத்து, சோலாரும் பண்ணி குடுத்துர்றோம். உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லுல கிட்டத்தட்ட 80லேருந்து 90% நீங்க குறைக்கிற அளவுக்கு ஹைபிரிட் சிஸ்டம், ஆஃப் கிரிட் சிஸ்டம் அந்த மாரி பண்ணி குடுக்குறோம். லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி போடும்போது, உங்களுடைய லைஃப் வந்து 25 வருஷம் வரைக்கும் அந்த பேட்டரியோட லைஃப் இருக்கு. வாரண்டி மட்டுமே 10 வருஷம் குடுக்குறாங்க. அந்த பேட்டரியோட டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி வந்து நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுற மாரி நம்ம டிசைன் பண்ணிறக்கூடாது. இது 70% வரைக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணுற மாரி நம்ம டிசைன் பண்ணி குடுத்தோம்னா, பேட்டரியோட லைஃபு 30லேருந்து 40 வருஷத்துக்கு வரும். அதேமாரி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் எர்த்திங்கு, லைட்னிங் அரெஸ்ட்டு இதெல்லாம் குடுத்துருங்க. நிறைய பேர் இந்த லைட்னிங் அரெஸ்ட்டை பற்றி நிறைய விஷயம் கேட்குறாங்க. இதெல்லாம் ஃப்ராங்க்லின் டைப்புன்னு பேர். ஒரு சின்ன வீடுகளுக்கு, டொமஸ்டிக்குக்கு இந்த மாரி சின்னதா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு இது போதும். இதுக்கு பேர் ஃப்ராங்க்லின் டைப்புன்னு பேர். இதில் 4 ஸ்கொயர் எம்எம் வயர் இல்லைனா 6 ஸ்கொயர் எம்எம் வயர் கனெக்ட் பண்ணி ஒரு 1 மீட்டர் எர்த் ராட் கொடுத்து கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் நார்மலான ஒரு எர்த்து. எனக்கு இதுக்கு மேலே இன்னும் ஹை குவாலிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இஎஸ்இ மெத்தடில் லைட்னிங் அரெஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி இஎஸ்இ மெத்தடில் நீங்கள் போடும்போது ஒரு 30லேருந்து 35,000 வரைக்கும் வரும். அதுக்கு தனியாக 6 அடி நீட்டத்துக்கு 2 மீட்டர் ஒரு 2 இன்ச்சு திக்னஸில் எர்த்து பைப் இருக்கும். அதேமாதிரி மேலேருந்து கீழே வரக்கூடியது 50 ஸ்கொயர் எம்எம் காப்பர் கேபிள் கிடைக்கும். அதை வாங்கி மேலே இஎஸ்சி டைப் லைட்னிங் அரெஸ்ட் போட்டு கொடுத்தா அது எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக இருக்கும். வீடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த 1 மீட்டர் எர்த்து 1 மீட்டர் ஃப்ராங்க்லின் டைப்பு போதும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பிரேக்கர் கொடுக்கும்போது பிராண்டடாக எல்என்டி அந்த மாதிரியான பிராண்டில் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதுக்கு தனியாக ஒரு எர்த்து அடிக்கிறோம். தனித்தனியாக நம்ம எர்த்து கொடுத்துட்றோம். நம்ம வந்து இன்வெர்ட்டருக்கு தனி எர்த்து, சோலார் பேனலுக்கு டெடிக்கேட்டடாக தனி எர்த்து, இடம் இருக்கிற இடத்துல தனித்தனியாக அடித்து கொடுக்குறோம். இடம் இல்லாத இடங்களில் கொஞ்சம் நெருக்கி நம்ம அடித்து கொடுக்குறோம். செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம் இந்த மாதிரி ரெகுலரான மெட்ராஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஜன நெருக்கடி மிகுந்த இடங்களில் வீடுகளில் இருக்கக்கூடிய இடம் பத்தலை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். பக்கத்தில் வீடுகள் இருக்கும்போது நம்மளால் அதிக அளவில் இடம் கொடுத்து பண்ண முடியறதில்ல. அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். முக்கோண வகையில் நீங்கள் வந்து ஒரு எர்த்துக்கும் இன்னொரு எர்த்துக்கும் ஒரு 10லேருந்து 12 அடி போட்டு 3 எர்த்தையும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு 15 நாளுக்கு ஒருத்தர் தண்ணி ஊற்றி ஈரப்பதமாக வச்சுருக்கணும். அப்போ நல்ல எர்த்து கிடைக்கும். மினிமமான ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் ஒரு 1 மீட்டர் எர்த்து கொடுத்து அதுக்கு தண்ணி பாய்ச்சி வச்சுருங்க. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். உங்களுடைய இந்த சோலார் மின்சக்தி உற்பத்தி அமைப்புங்கிறது உங்கள் வீடு முழுமைக்குமே வாழ்க்கை முழுவதும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி தரும்.